ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்டோரி சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போற ஸ்டோரி என்ன அப்படின்னா, மருமகனின் ரகசிய உதவியும் அதை பார்த்து நெகிழ்ந்து போன 45 வயது மாமியாரும். எத்தனை பேருடைய லைஃப்ல தன்னுடைய ஹஸ்பண்ட் தன்னோட அம்மா கிட்ட நல்லா பழகணும், நம்ம அம்மாக்கு உடம்பு முடியலன்னா பாத்துக்கணும், அந்த மாதிரிலாம் எவ்வளவு பேர் ஆசைப்பட்டுட்டு இருக்கிறீங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி தான் இது. மறக்காம வாட்ச் பண்ணுங்க. திருச்சியின் ஓரத்தில் இருக்கும் ஒரு அமைதியான கிராமம். அந்த கிராமத்தில் வாழ்ந்தார் 45 வயது மாலதி. வாழ்க்கை முழுக்க போராட்டம்தான். ஆனால் மனதில் இருந்தது ஒரு அமைதியான வலிமை. கணவர் இறந்த பிறகு ஒரே மகள் நந்தினியை கஷ்டப்பட்டு வளர்ந்தார். தினமும் வேலைக்கு போய் வீடு பார்த்து மகளின் கல்வி வாழ்க்கை எல்லாம் ஒரே தோளில் சுமந்தார். நந்தினி நல்ல படிப்பாளி. அவள் கல்லூரியில் படிக்கும்போது அரவிந்த் என்ற இளைஞனை காதலித்தார். அரவிந்த் நல்ல குணம் கொண்டவன், சின்ன குடும்பத்தில் பிறந்தவன். ஆனால் மாலதிக்கு அந்த உறவு பிடிக்கவில்லை. நம்ம நிலைமை என்ன, அவன் நிலைமை என்ன என்று எண்ணம். ஆனால் மகளின் பிடிவாதத்துக்கு முன்னால் மாலதி ஒத்துக்கொண்டார். திருமணம் நடந்தது. ஆரம்பத்தில் எல்லாம் நன்றாக இருந்தது. ஆனால் காலம் போக போக அரவிந்தின் குடும்பத்தில் சில பொருளாதார பிரச்சனைகள் வந்தது. வேலை மாறுதல், சம்பளம் குறைவு எல்லாம் சேர்ந்து வாழ்க்கை சற்று சிரமமானது. மாலதி தனியாக வாழ்ந்தாலும் அவள் மனதில் ஒரு துயரம். மகளின் வாழ்க்கை சரியாக இருக்குமா? அவள் தினமும் நினைத்து கொண்டே இருக்கும். ஒரு நாள் மாலதிக்கு உடல் நலம் சரியில்லை. மருத்துவமனைக்கு போனார். டாக்டர் கூறியது சில சோதனைகள் செய்ய வேண்டும் என்று. அந்த டெஸ்ட் முடிந்ததும் பெரிய தொகை செலவாகும் என்று தெரிந்தது. மாலதி யாரிடமும் சொல்லாமல் அமைதியாக வீட்டுக்கு வந்தார். என்ன செய்வது என்று மனதில் போராடினார். மகளிடம் சொல்ல விரும்பவில்லை. அவளுக்கு ஏற்கனவே பிரச்சனை இருக்கிறது என்ற எண்ணம். அடுத்த சில நாட்களில் மாலதி கவலைகளில் மூழ்கினார். அந்த நேரத்தில் அவள் வீட்டிற்கு அடிக்கடி ஒரு உதவி மட்டும் வந்தது. மருந்துகள், சோதனைக்கு பணம். யாரோ ஒருவர் அமைதியாக உதவி செய்து கொண்டிருந்தார். மாலதி குழப்பமடைந்தார். இது யார் இது யார் என்று தெரியவில்லை. ஒரு நாள் அவள் மருந்தகத்தில் கேட்டார். அப்போதுதான் உண்மை வெளிச்சத்துக்கு வந்தது. அந்த உதவி யாருடையது தெரியுமா? அது அவளுடைய மருமகன் அரவிந்துடையது. மாலதி அதிர்ச்சி அடைந்தார். அவன்தானா என்று நம்ப முடியவில்லை. ஏனெனில் அவள் அவனை ஒருபோதும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அந்த இரவு மாலதி அமைதியாக இருந்தார். நந்தினியின் வீட்டிற்கு சென்றார். அங்கே பார்த்த காட்சி அவளை உருக வைத்தது. அரவிந்த் ஒரு சிறிய மேஜையில் இரவு வேலை செய்து கொண்டிருந்தார். கூடுதல் பணம் சம்பாதிக்க இரவு வேலை செய்து கொண்டிருந்தார். நந்தினி சொன்னார், அம்மா, அவன் உங்களை பற்றி எப்போதும் கவலைப்படுவான். நீங்கள் சொல்லாமல் இருந்தாலும் உங்கள் மருத்துவ விஷயங்களை தெரிந்து கொண்டு உதவி செய்ய ஆரம்பித்தார். மாலதியின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அவள் மெதுவாக அரவிந்தை நோக்கி சென்றார். மகனே என்று அழைத்தார். அரவிந்த் திரும்பி பார்த்தான். அம்மா, நீங்க இங்கேங்க என்றான். மாலதி அழுகையுடன் கூறினார், நான் உன்னை தவறாக புரிந்து கொண்டேன். நீ எனக்கு ஒரு மகன் மாதிரி இருக்கிறாய் என்று. அந்த ஒரு வார்த்தை அரவிந்தின் மனதை நெகிழ வைத்தது. அவன் மெதுவாக சொன்னான், அம்மா, நீங்கள் என் அம்மாவை போலத்தான் என்று. அந்த நாளிலிருந்து அந்த குடும்பத்தில் ஒரு புதிய உறவு உருவானது. மாலதி அரவிந்தை மருமகனாக அல்ல, மகனாகவே பார்க்க ஆரம்பித்தார். காலம் சென்றது. மாலதி சிகிச்சை முடிந்து நலம் பெற்றார். அந்த குடும்பம் மீண்டும் சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தது. ஒரு நாள் மாலதி தனியாக அமர்ந்து நினைத்தார், நம்மை உண்மையாக நேசிப்பவர்கள் எப்போதும் நம்முடன் இருப்பார்கள். அவள் மனதில் ஒரு அமைதி இருந்தது. அவள் வாழ்க்கை முழுமையானது. இப்போது அவளுடைய வாழ்க்கை முழுமையானது. இந்த கதையின் முக்கியமான பாடம் என்னவென்றால், உண்மையான அன்பு எப்போதும் சத்தமாக பேசாது. அது அமைதியாகவே செயல்படும். நாம் பல நேரங்களில் மனிதர்கள் வெளிப்படையான விஷயங்களால் மதிப்பிடுகிறோம். மனம், பணம், நிலைமை, தோற்றம், இவை எல்லாம் நம்மை தவறான முடிவுகளுக்கு கொண்டு செல்லும். மாலதி போல பல மருமகன் அல்லது மருமகளை முழுமையாக ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் உண்மையான மனிதநேயத்தை உணரும் போதுதான் அது தவறென்று புரிகிறது. அரவிந்த் இந்த கதையில் ஒரு சிறிய எடுத்துக்காட்டு.
அவன் எதையும் எதிர்பார்க்காமல் மாமியாருக்கு உதவி செய்தான். அவன் உதவி காட்டிக் கொடுக்கவில்லை. அவன் அன்பு சத்தமாக இல்லை, ஆனால் ஆழமாக இருந்தது. இது நமக்கு ஒரு முக்கியமான உண்மையை கற்றுக் கொடுக்கிறது. நம்மை உண்மையாக நேசிப்பவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் அமைதியாக நல்லதே செய்து கொண்டிருப்பார்கள். மற்றொரு முக்கியமான பாடம், நாம் எவரையும் முழுமையாக அறியாமல் தீர்ப்பு வழங்கக்கூடாது என்று. மாலதி ஆரம்பத்தில் அரவிந்தை ஏற்கவில்லை, ஆனால் அவன் செயல்கள் அவளின் மனதை மாற்றின. வாழ்க்கையில் உறவுகள் மிகவும் முக்கியமானவை. அவற்றை புரிந்து கொண்டு மதிப்பு நம்பிக்கையுடன் நடத்தினார் அந்த உறவுகள் நம்மை உயர்த்தி. இன்னொரு பாடம் என்னவென்றால், அன்பு என்பது சொல்வதில் அல்ல, செய்வதில் உள்ளது. நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லலாம், ஆனால் உண்மையான அன்பு நம்முடைய செயல்களில்தான் தெரியும். இந்த கதை நமக்கு ஒரு சின்ன நினைவூட்டல். நம்மை சுற்றியுள்ளவர்களை மதிக்க வேண்டும், அவர்களின் நல்லதை பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும், அமைதியான அன்பை உணர வேண்டும். இறுதியாக, ஒரு நல்ல மனசு கொண்ட மனிதன் எப்போதும் ஒரு குடும்பத்தை மாற்ற முடியும் என்று. அன்பு, நம்பிக்கை, புரிதல் இவை இருந்தால் எந்த உறவும் ஆழமாகவே இருக்கும் என்று. என்ன நேயர்களே, நம்மளுடைய இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எந்த உறவுகளையுமே நம்ம ஆழமா நேசிக்கும் போது அதுல இருக்கக்கூடிய அவங்க செஞ்ச தவறுகளை விட அவங்க செஞ்ச அன்புதான் முன்னாடி நிக்கும். எத்தனை வீட்டுல மாமியார் மருமகளை நேசிக்கிறீங்க, மருமகனை நேசிக்கிறீங்க, அதே மாதிரி மருமகன்கள் மாமியார் கிட்ட இந்த மாதிரி அன்பா நடந்துக்கிறீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. எல்லாரும் பிறக்குவாங்க, போறோம், திரும்ப இல்லையே. நமக்கு கிடைச்ச உறவுகளை நாம ஏன் தக்க வச்சுக்க கூடாது? நம்மளுடைய இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளுடைய சேனல் ஜஸ்ட் 51 வீடியோஸ்ல 6 மந்த்ல மானிட்டேஷன் ஆயிடுச்சு. உங்களுடைய சேனல் அதே மாதிரி மானிட்டேஷன் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளுடைய மெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணலாம். இன்னும் எந்த மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. இன்னொரு விஷயம், இதே மாதிரி ரிலேட்டடான ஸ்டோரிஸ் எல்லாமே நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குறேன். அதையும் மறக்காம வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த கதையில இருக்கக்கூடிய கருத்து ஒன்னே ஒண்ணுதான். யாரையுமே குறைச்சு மதிப்பிடக்கூடாது. அவர்களை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் அதுக்கப்புறமா தீர்ப்பு சொல்லணும் அப்படின்றாங்க. மருமகனா இவ இப்படிதான் இருப்பா, மருமகனா இவன் நம்மளை பார்க்க போறான், இந்த மாதிரி எண்ணத்தை விட்டுட்டு அவங்களையும் மகன்க மாதிரி